மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது நடத்திய அதிரடி தாக்குதலை தொடர்ந்து போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் முக்கிய ராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த போரில் தற்போது ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டுள்ளது. ஈரானின் கோரிக்கையை ஏற்று அந்த நாட்டின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை 10 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சர்வதேச வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான காலக்கெடு ஏற்கனவே மார்ச் 23ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தற்போது அந்த அவகாசம் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான இறுதி தாக்குதல் குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நன்கு அறிந்த பல வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியான ஆக்சியோஸ் அறிக்கையின்படி 4 வழிமுறைகளை அமெரிக்க பாதுகாப்புத்துறை பரிசீலித்து வருவதாக சொல்லப்படுகிறது. விரிவடைந்து வரும் மத்திய கிழக்கு போர் மற்றும் முடங்கியிருக்கும் ராஜதந்திர முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கைக்கு திட்டமிடப்பட்டு வருகிறது. அதனால் ஈரானின் முதன்மை எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார் தீவை கைப்பற்றுவது, மேலும் ஜலசந்தியின் மீதான ஈரானின் ராணுவ பிடிக்கு இன்றியமையாத லாராக் மற்றும் அபு முசா போன்ற முக்கிய தீவுகளை கைப்பற்றுவது, மேலும் நீர்வழியின் கிழக்கு பகுதியில் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிகளை இடைமறிப்பது அல்லது முற்றிலுமாக நிறுத்துவது போன்ற வழிமுறைகளை அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. இத்தகைய நடவடிக்கைகள் அபாயகரமானது என்பதால் இதற்கு மாற்றாக இந்த நிலையங்களை முற்றிலுமாக அழித்து ஈரானுக்கு அணுசக்தி பொருட்கள் கிடைப்பதை தடுக்கும் வகையில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தவும் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. விரிவான திட்டமிடல் இருந்த போதிலும் இறுதி முடிவு எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா தெரிவித்து வரும் நிலையில் மறுபுறம் இறுதி தாக்குதலை நிகழ்த்த திட்டமிட்டு வருவது பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது.